அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி வேட்டி சேலைகள் உற்பத்திக்கு ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பொங்கல் பண்டிகையொட்டி வேட்டி சேலை திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் செயல்படுத்தி வரக்கூடிய விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியிலும் தொடரும் என அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை வழங்கப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்றாக இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கான தயாரிப்பு பணிகளை அரசு தொடங்கியிருக்கிறது. வேட்டி சேலைகள் கொள்முதல், உற்பத்தி, தரக்கட்டுப்பாடு மற்றும் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இதற்கான நியாய விலைக் கடைகள் மூலம் பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவாக அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்பட உள்ள விலையில்லா வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்ய நிர்வாக அனுமதி வழங்கியதோடு முன்பணமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.